கோவை மாவட்டத்தில் அமுதன் கல்லூரி மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட அம்மாணவனுடைய பெற்றோர்கள் அந்த மாணவன் ஒரு விசாரணையின் பொழுது இந்த பகுதியில் இவ்வாறாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் இருக்கிறது என்று தெரிவித்ததாகவும் அந்த தகவல் யார் யார் அந்த போதைப் பொருட்களை விற்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைந்த காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு ஒன்று கூடி அம்மாணவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இருவேறு கருத்துக்கள் இவ்வாறு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள் பழக்கம் என்பது 18 கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். கருத்து முக்கியமான ஒரு இருக்கிறது. இந்த ஆட்சி போதை தனி படை அது செயல்பாட்டில் இருக்கிறது. பெண்களின் சிங்கப்படை இதுவும் நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 25 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு இதை பற்றி ஏனென்றால் நாம் மனதில் யோசிக்க வேண்டிய விஷயம், ஆட்சி எதற்காக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படை நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் விசாரணையை மேற்கொண்டு இந்த சம்பவத்திற்கும் என்ன காரணங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. காவல்துறை விசாரணை என்பது போதுமானதா? அதனால் ஒரு ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று இது சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கும் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்க வேண்டும். ஏற்றப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இதாவின் கவனத்தை ஈற்று அமர்கிறேன்.